வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தருடைய கனவு எப்படியாவது நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும், இப்படி வருஷமெல்லாம் வாடகை கொடுத்துட்ருக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் மனசில் இருக்குப்பா. ஏன்னா வாடகை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆனால் சம்பளம் எல்லாருக்கும் அதிகமாகுதா? இல்லை. அதே சம்பளத்தை ஜனத்தொகை அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த சம்பளத்தை விட கம்மியாக வேலை செய்கிறதுக்கு கூட ஆள் கிடைக்கிறாங்களோ இல்லைய, சம்பளம் அதிகமாக மாட்டேங்குது. சில கம்பெனிகளில் அதிகமாக்குறாங்க. ஆனால் ஒரு வீடு வாங்கினோம்னா அந்த வீடு சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்து தான் வாங்கணும். இப்போ நீங்கள் மட்டும் என்ன சரியாக வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது தெரியுது. இந்த வீடு ஆற்று மணலில் கட்டினது 13 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லாம் ஆற்று மணல் வீடு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இனி கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆற்று மணலில் வீடு கட்டுவாங்களா அப்படியான்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இது வச்சு பூசி விட்டு போயிட்டாங்களா கொத்தனார், அதுக்கு தண்ணி அடிக்கணும். சைடுலெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிடலாம். அப்பா என்ன பண்ணிட்டாரு, செம்பில் மோந்து ஊற்றி கீழே பூரா தண்ணி, பெட்ரூமுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி. என்னடா வீடு முழுகின மாதிரி, அதாவது கழுவி விட்ட மாதிரி இருக்குன்னு அப்பாட்ட கேட்டால், நான் தான் தண்ணி ஊற்றினேன் சிமெண்ட்டுக்குனாரு. இப்படி எதுக்கு ஊற்றணும்? நமக்கு தேவை குடிக்கணும். அதாவது சிமெண்ட் தண்ணி குடிக்கணும். குடித்து அது ஸ்ட்ராங் ஆகணும். இப்படி உடம்புக்கு நம்மளுக்கு எப்படி தண்ணி தேவையோ அதே மாதிரி வீடு கட்டினா அந்த சிமெண்ட்டுக்கு தண்ணி தேவை. இது நிறையா பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயம் நிறையா பேர் அந்த வீடு கட்டும்போது செய்யும்போது அந்த கொத்தனார்கள் பேசும்போது அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமாக எங்கள் மாமா சொல்லியிருக்கார், தண்ணி நல்லா ஊற்றணும். அதாவது சிமெண்ட்டு செட் ஆகணும். அது குடிக்கும்ப்பா. அந்த தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தண்ணியெல்லாம் இழுத்துரும். குடிக்க நம்ம ஊற்றணும். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு அப்பா சொன்ன மாதிரி செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பாட்டில் எடுத்து அந்த மூடியில் ஓட்டை போட்டுட்டு, தண்ணி குடிக்கிற பாட்டில் தான், அதில் இப்படி பண்ணோம்னா அது குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கீழே வரும், நிறைய தண்ணி கீழே வராது. அதனால் இந்த ஐடியா பண்ணேன். சைடில் கூட நம்ம ஊற்றிடலாம், டம்ளரை வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அந்த மேல் பக்கத்தில் எனக்கு ஊற்ற முடியலப்பா. அதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணி மேல் பக்கத்தில் தண்ணி கண்டிப்பாக ஊற்றி ஆகணும். ஏன்னா அது பொறுன்னு வந்துட்டால் என்ன பண்ணுறது? இப்போ எம்சாண்டெல்லாம் என்னமோன்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு சிமெண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்கு கொடுக்குமானா சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணேன், இந்த ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு நாராயணா வீடியோ எடுப்பா. இது விழிப்புணர்வு வீடியோ தான். ஏன்னா நம்ம வீடு வாங்குகிறோம் அப்படின்னா, முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு உண்டான வீட்டை அப்பப்போ போய் தண்ணி அடித்து அந்த வீட்டை பாதுகாத்து வச்சுக்கிட்டு அங்கே வாங்க வர்றவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும். சில கான்ட்ராக்டுக்காரவங்க தண்ணி அடிப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது இந்த செவத்துக்கு தப்பாக நினச்சிடாதீங்க. இப்போ இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிறதுனால தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த கழுவுறதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு அடிச்சிட்டேன். ஈஸியாக இருந்துச்சு. சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த சிமெண்ட் செட் ஆகணும்ல, அப்பப்போ செலவு வச்சுக்கிட்டே இருந்தால் கஷ்டம்ல. அதனால தான் இந்த ஐடியா பண்ணேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.